வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் சுமதி. இன்னைக்கு மக்களோட சேர்ந்து மஜா பண்ண வந்திருக்க இடம் தான் பாண்டி பஜார். ஸோ வெல்கம் டு கிளிப்ஸ் மீடியா. இது காத்து வாக்கில் டாக்கு. வாங்க போலாம். இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற பேரில் ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறாங்க. அதுவும் நடிக்கிறன்ற பேரில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு உங்களோட when you scroll you see that, what was your thought and your opinion? சிலதெல்லாம் சூப்பராக இருக்கும், இவனுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கும். சிலது இருக்குல்ல நம்மளே வச்சு ரசிக்கலான் இருக்கும். சிலது இருக்குல்ல ஓகே இன்னோவேட்டிவாக சிலது பண்ணுறாங்க. சிலது ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு பண்ணுறாங்க. அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். பட் அதுவும் கொஞ்சம் நம்மளை சிரிக்க வைக்கிறனால இட்ஸ் ஓகே தான். இல்லை புரியல. அதெல்லாம் ஏன் பண்ணணும்? அதை கண்டுக்காமல் இருக்கலாம். அவங்கள கண்டுக்கிட்டு அவங்கள ஹைப் பண்ணி விடுறோம். அதை பற்றி பேசுகிறதே ஹைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க இன்னும் ஓவராக பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் கிரிஞ்சாக தான். அது என்னமோ உண்மைதான். நான் தான் இங்கே ஆக்டரு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க தான் பெரிய கிங்குன்ற மாதிரி. டாக்டர் திவாகர் தான். இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா கையிலையும் டிவைஸ் இருக்குல்ல, அதனால் எல்லார் கையிலும் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து தடுக்க முடியாது. அது அவங்களோட விருப்பம். அது பார்க்காம இருக்கிறது தான் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் அந்த கேள்வியே மாற்றிட்டாரு. பார்க்கறது பார்க்காதது இஷ்டம்ன்ற மாதிரி மாறிடுது. அடிக்ஷன். புனீத் ராக் ஸ்டார். ஓகே, for you? I'll go for the same. Why do you get irritated? Have you ever watched his reels? No, Then you should. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி தான் இருக்கு. Which was more entertaining for you guys? That time. Okay, why do you say that time? Because it was cringe but it was funny. Okay. Yeah, in my opinion. அந்த காலம் அது 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 அது. இன்ஸ்டாகிராமில் இருப்பீங்க கண்டிப்பாக. டெய்லி ரீல்ஸ் பார்ப்பீங்க ஒரு 20 மணி நேரம். ஸோ அப்படி ரீல்ஸ் பார்க்கும்போது நடிக்கிறேன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறாங்கல்ல, அதை விடுங்க. ரீல்ஸுன்ற பேரில் நான் தான் இன்ஃப்ளூயன்சர்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? என்கிட்ட இன்ஸ்டாகிராமே இல்லைக்கா. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இப்போ பட்டுன்னு ஃபீல்டில் வந்து யாரா ஒரு காண்டு வருதுல்ல, அந்த காண்டு யார் மேலே வருது? Watermelon comedy star. வாட் அவர் பண்ணுவார் ஐகானிக் வாட்டர்மெலன். அது பண்ணி காமிக்கிறீங்களா? வேண்டாங்க. இல்லை நான் கவனிக்கிறதில்ல. அவங்க இன்னொரு அடி பண்றாங்க. இல்லை அது வராது பண்ணு. பார்த்துருக்கேன் இதுங்க. வாட்டர்மெலன் சாப்பிட்டு நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. பேனர்ஜியை காணோம். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. ஓகே, தவிர்க்கலாம். இதை தவிர்த்துடலாம். என்னங்க ஏங்க எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. அவர் தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே இதே பண்ணுறாரு. மாற்றி பண்ணலாம். அதுவும் தேவையில்லாத ஒரு ப்ரமோஷன் தான் சொல்லுவேன். என்டர்டைனிங் சோர்ஸ்னு ஒன்று இருந்ததுல, இப்போ இருக்க என்டர்டைனிங் சோர்ஸ் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குல்ல, அது பெட்டரா இது பெட்டரா? இப்போ இருக்கிறதே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இருக்கிறது ஓகேன்றீங்க. இப்போ இருக்கிறது சொசைட்டிக்கு நல்லதா இருக்கா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. அப்போ முன்னாடி இருந்தது இல்லை. எனக்கு முன்னாடி இருந்த பத்தினா எனக்கு தெரியாது. செஞ்சு போட்டு வாங்காதீங்க. 90s கிட்ட தானே இருக்கீங்க. 90s கிட்ட 2K கிட்ஸ் மேடம். தெரிஞ்சுக்கினியா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். ஓகே கிட்டா. சரி ஓகே, யாரா இருந்தாலும் அப்போ சரி 2000ல இருந்த என்டர்டைன்மெண்ட் அது அவ்வளோவா நான் வாட்ச் பண்ணதில்லை. நான் இப்போ இருக்கிறதா வாட்ச் பண்ணி படிச்சுட்டு வந்துடுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு டியூஷன் போயிட்டு திருப்பி கலாய்க்காதி. ஜோக் இல்ல இல்லையா? என்னடி இது கலாய்க்கல. எனக்கு இப்போ ரொம்ப பொல்யூட்டடாக தெரியுது. அப்போது ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப பொல்யூட்டடாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிரிஞ்சு எல்லாமே கலந்துல வருது. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மெமரி. Are you entertained? எஸ், பட் பொல்யூட்டட்.
முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி என்ன சுட்டி டிவி தான், வேற எதுவும் பார்க்க மாட்டோம். அது மட்டும் தான் ஒன்லி கல்யாணம் என்டர்டைன்மெண்ட். ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ முன்னாடி சுட்டி டிவி தான் பார்த்தேன். என்ன புரியல எனக்கு. ஓகே, பாதி லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரி தான் இருக்கு. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாத நானா. மீடியா யூஸ் பண்ணி ஐ மீன் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். இருக்கவும் முடியல, அடிக்டடாக இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாதுமோ, பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அவங்க அக்செப்டன்ஸ் அடிக்ட் ஆகிட்டேன் நான்.